ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் 2020 ஒரு பாலிவுட் டிராமாவாக வெளியான தப்பன். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். கோலாகலமாக நடக்கிற ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டியில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கதாநாயகன் கதாநாயகிய ஓங்கி ஒரு அரைஞ்சிடுறாரு. ஆனா இவர் அடிச்ச அந்த ஒரே ஒரு அடி இவருடைய வாழ்க்கையவே எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் லெவலுக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு அம்ருதா. இவங்க பேசிக்காக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட், அவருடைய பேரு விக்ரம். அவர் தான் படத்துடைய கதாநாயகன். ஹீரோயினை பொறுத்த அளவுக்கு அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஆனாலும் இவங்களை பொறுத்த அளவுக்கு இவங்க மனசுல எக்கச்சக்கமான ஆசைகள் இருக்கு. இருந்தாலும் தான் ஹஸ்பண்டை சந்தோஷமா வச்சுக்கணும், அவருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதான் இவங்களுடைய லைஃபுடைய லட்சியமாகவே வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ஆசைகள் அப்படிங்கிறது எதுவுமே வெளிக்காட்டவே மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவருடைய ஹஸ்பண்ட் பேசிக்காக கொஞ்சம் நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவரு. அதே நேரத்துல ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பொசிஷன்லயும் இருக்கிறார். அவருடைய கம்பெனியில யூகேல இருக்கக்கூடிய இன்னொரு பிரான்ச் அப்படி வச்சுக்கோங்க, அங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு இவரை ரெக்கமெண்ட் பண்றாங்க. நீங்க கூடிய விரைவில் லண்டனுக்கு போக போறீங்க உங்க ஒய்ஃபோட அப்படிங்கிறதும் இவருக்கு தெரிய வருது. இதுல இவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஓகே, நம்ம ஒய்ஃபோட போகிறோம், அங்க போய் ஜாலியாக செட்டில் ஆகிறோம். எங்க யூகேல 5 வருஷம் அங்க ஒர்க் பண்றோம் கடுமையாக. அதுக்கடுத்து அங்க இருந்து யூஎஸ்க்கே போயிடுறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில இவர் இருக்கார். இது அவருக்கு மட்டும் இல்ல, ஈவன் கதாநாயகிக்குமே இதுல பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டு போனோம், இப்ப நம்மளை நேசிக்கிற ஒரு நல்ல கணவரும் கிடைச்சிருக்காரு. அதே நேரத்துல நாங்க லண்டன் போக போறோம், அங்கிருந்து அடுத்த லெவலுக்கு பெரிய லெவல்ல எங்க லைஃப் என்ஹான்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. அந்த பார்ட்டியில இவருடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய கொலீக்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த பார்ட்டி நடக்கும்போது ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. அந்த கால்ல உங்களுக்கு பதிலாக புதுசா ஜாயின் பண்ணியிருக்க ஒரு நபரை அந்த லண்டனுக்கு எந்த பொசிஷன் இவருக்கு கிடைக்கும்னு இவர் நாளா உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அந்த பொசிஷனுக்கு போட்டாங்க. நீங்க இந்தியாவிலேயே தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு ஒரு தகவல் வருது. இதுல பயங்கர ஷாக் அவருக்கு. ரொம்ப அப்செட் ஆயிட்டார் ஆளு. இதுலயே பயங்கர டெம்ட் ஆகி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இந்த பார்ட்டியில இருக்கிற ஒரு நபரும் இதுக்கு உடந்த, அதாவது இவர் போக முடியாம போனதுக்கு இன்னொரு காரணம் அந்த நபர் அப்படிங்கிற விஷயமும் இவருக்கு தெரிய வருது. அதுல கோபத்துல அந்த நபர்கிட்ட போய் கத்துறாரு. கத்துனா அது ஒரு கைகலப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட போயிடுது. அந்த டைம்ல ஹீரோயின் அங்க வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்கன்னு அவங்க இவரை பிடிச்சி இழுக்கும் போது தன்னையும் மறந்து அந்த கோபத்துடைய உச்சிக்கு போய் கடைசியில ஹீரோயினை ஒரு அரைஞ்சிடுறாரு அத்தனை பேத்துக்கு முன்னாடி. இவர் அடிச்ச அந்த ஒரே ஒரு அடி இவருடைய வாழ்க்கையவே அதுக்கப்புறம் எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த படத்துடைய கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்பு. ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த படத்துல வில்லனே கிடையாது. ஒரு படம் அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு ஹீரோ யாரோ சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பக்கம் ஒரு வில்லன்கிற கதாபாத்திரத்தை வச்சா தானே அடுத்து இங்கேயும் அங்கேயும் என்ன நடக்குதுங்கிற அந்த ஒரு பரபரப்பு நமக்கு இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸே கிடையாது. அதுதான் அந்த படத்துடைய பியூட்டியே. ஒரு கதாபாத்திரங்களும் அந்த அளவுக்கு அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஹீரோவுடைய கதாபாத்திரமாகட்டும், ஹீரோயினுடைய கதாபாத்திரமாகட்டும், ஹீரோவுடைய அம்மாவாக இருந்த ஒரு கதாபாத்திரமாகட்டும், ஹீரோயினுக்கு அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த 2 கதாபாத்திரமாகட்டும், ஹீரோவுடைய வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுடைய கதாபாத்திரமாகட்டும், இதெல்லாம் போக படத்துல 2 முக்கியமான லாயர்ஸ் வருவாங்க, அவங்களுடைய கதாபாத்திரமாகட்டும், இது எல்லாமே ஒரு விஷயமும் அணுவாக ரசிச்சு இதுதான் அந்த கதாபாத்திரம் பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணியிருக்காரு படத்துடைய டைரக்டர் அனுபவ் சின்ஹா. அதுதான் இந்த படத்தை இந்த அளவுக்கு நமக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இந்த படத்தையே எடுத்துட்டு வந்தது. ரெண்டாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்ச எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் அவ்வளவு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை கேரக்டர்ஸை இப்ப நான் கிளியராக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்ச நடிகர்கள் எல்லாரும் அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அந்த ரோல்ஸ் எல்லாமே நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக நின்னது. படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவ்வளவு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லார்கிட்டையும் இருந்து. குறிப்பாக ஹீரோயின் தாப்சி பண்ணும், ஹீரோவான பவேல் குலட்டி, இது நீங்க சொல்லி ஆகணும். 2 பேரும் அவ்வளவு சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மொத்த படத்தையே. மூணாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய வசனங்கள் அவ்வளவு அற்புதமாக ஆழமாக உணர்ந்து எழுதியிருப்பாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும் படத்துடைய வசனங்கள் எல்லாமே. குறிப்பாக
ஹீரோ காலையில கார் எடுத்துட்டு கிளம்ப போதெல்லாம் ஹீரோயின் தான் அந்த இடம் வரைக்கும் வந்து அவருக்கு சாப்பாடுல இருந்து வேலட்ல இருந்து போன்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு கையில கொடுத்துட்டு போவாங்க. அப்ப இவங்க ஹீரோ கிட்ட கேட்பாங்க, நான் கார் ஓட்ட கத்துக்கிட்டா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்லுவார் திருப்பி, நீ முதல்ல கையை சுடாம பரோட்டாவை கரெக்டா சுடுறதுக்கு எப்படின்னு கத்துக்கோ, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இது எதுக்காக நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஹீரோ படத்துல பேசிக்காக நல்லவர் தான், இருந்தாலும் அவர் அடிப்படையாக அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு, எந்த மாதிரியான ஒரு நபர் அப்படிங்கறத சித்தரிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு வசனம். அது அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அது அதே மாதிரியே ஹீரோயின் அவங்களுடைய மாமியார் கிட்ட பேசுற மாதிரி ஒரு வசனம் ஒன்று இருக்கு இந்த படத்துல. சரியான ஒரு வசனம், அது அற்புதமான பிளேஸ்மெண்ட்டும் கூட. அது அவங்க ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போது ஹீரோயின் திருப்பி அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நீங்க என்ன கடைசி வரைக்கும் உங்க மகனுடைய மனைவி, அவங்கள தான் உங்களுக்கு பிடிச்சதே தவிர என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வசனம். அது நீங்க அந்த காட்சிகளோட பார்க்கும்போது தான் அந்த வசனம் எந்த அளவுக்கு வலிமையானது அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தாண்டி இந்த படம் இந்த லாக்டவுன்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க எந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் படம் இது. இது படம் மட்டும் இல்ல, இதுல நிறைய நமக்கு பாடங்களும் இருக்கு. அது காரணம் என்னன்னா, நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா கணவன்மார்களால மனைவிகள் இந்த லாக்டவுன்ல நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இந்த மாதிரி வன்முறை எல்லாம் வீடு வீடுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. வாட்ஸ்அப்ல வர்ற மீம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவிகளால கணவன்மார்கள் நிறைய கொடுமையில் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீம்ஸும் வருது. இப்ப இதுல எது உண்மை எது பொய்யினே நமக்கு தெரியல. இதெல்லாம் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயத்துல முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ரெண்டாவது, ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அந்த மனப்பக்குவம் இருக்கணும். இதெல்லாம் தாண்டி மூணாவது ஒரு மேட்டர் இருக்கு, ஈகோ. என்ன காரணத்துக்கு நான் போய் இப்ப மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஈகோ நம்ம யோசிக்கிற அந்த சின்ன விஷயம் கடைசியில எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இதெல்லாம் தாண்டி காலம் கடந்து நாம கேட்கிற ஒரு மன்னிப்புக்கு கூட மரியாதை கம்மி தான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஓவரால் விஷயமே. அது நீங்க பாருங்க, நான் சொல்றதை விட பாத்தீங்கன்னா தான் உங்களால உணர முடியும். அடல் கான்டென்ட் பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல் கான்டென்ட்டும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் பாக்குறதா இருந்தா நீங்க தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கறதா இருந்ததுன்னா எதுக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படம் அமேசான் பிரைம்லேயே சப்டைட்டிலோட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு, பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.